வணக்கம் பாரி. இன்னைக்கு டே 3 சைட்டில் வந்துட்டு கோடா இன்ஜினியரிங்கோட எம்டி நவீன் வந்திருந்தாப்புல. பிளான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யங் ஆண்டர்பனர் திருச்சியிலேருந்து வந்திருந்தார். வெள்ளை சட்டை போட்டிருக்காருல, அவர் தான். அவரையும் வர சொல்லியிருந்தோம். ஒரு 2-3 துறை வல்லுநர்களை கூப்பிட்ருந்தோம். பிகாஸ் இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி ஸ்டேபிளாக பேஸ்மெண்ட் எப்படி ஸ்ட்ராங்காக கொடுக்குறது, அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலேருந்து சில ஐடியாக்களை கொடுத்துட்ருந்தார். மட்டம் கட்டி பண்ணுங்க அப்படி லோட்டாக்கி ஜாக்கியை வச்சு ஸ்பேனை வச்சு ஸ்பேனுக்கு மேலே உங்களோட மெட்டல் ஸ்ட்ரக்சரை நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் ஃபேப்ரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அவர் நிறையா ஐடியா கொடுத்தாரு. பட்டு அதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், அவர் சொல்கிற வேலையை பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வேலையாட்கள் இல்லை. அவர் ஃபீல்டில் உள்ள டெக்னாலஜியை இதில் அப்ளை பண்ண சொல்கிறாரு. பட் அவர் ஃபீல்டில் உள்ள ஆட்கள் நம்மக்கிட்ட யாரும் தெரிஞ்சவங்களா இல்லாதனால, பட் ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கிட்டோம். அவரோட ஐடியா, அதுக்கப்புறம் நம்மளோட ஐடியாஸ் ரெண்டையும் டுகெதர் ஆக்கி அதுக்கப்புறம் அதிலேருந்து பிளான் பண்ணோம். அப்புறம் அதான் இவர் தான் எம்டி, மிஸ்டர் நவீன், கோடா இன்ஜினியரிங்கோட எம்டி. அவர் வந்துட்டு சம் ஐடியாஸ் வந்துட்டு ஷேர் பண்ணார். அப்புறம் சென்னையிலேருந்து எஸ்டி கம்போசிட்டோட டெக்னீஷியன்ஸு அவங்கக்கிட்டையும் அதை சொல்லிகிட்டு இருந்தார். ஃபிஷர்மேன் ஒருத்தர் நெல்சன் சொல்லிட்டு தங்கச்சி மட்டத்துக்காரர், அவர் வந்திருந்தார். அவர்கிட்டையும் ஐடியா கேட்டுட்டு இருந்தோம். நவீன், அப்புறம் அந்த வெள்ளை சட்டக்காரர், அப்புறம் நெல்சன், ஃபிஷர்மேனு, இவங்க எல்லோரும், நான், எங்கள் டீமு, அப்புறம் சென்னையிலேருந்து வந்த டெக்னீஷியன்ஸு, எஸ்டி கம்போசிட்டரோட டெக்னீஷியன்ஸு, இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் கடைசியில் ஒரு முடிவு பண்ணி பிளான் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இவங்க எஸ்டி கம்போசிட்டரோட டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு அந்த கேஜுக்கு மேலே உள்ள மூடி, அப்புறம் 2 மெட்டல் அசம்பிள் ஆகிற இடம் எல்லாத்துக்கும் கேஸ் கட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு போல்டு மட்டும் நேற்று கழட்ட முடியலன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை ஒரு ஃபிஷர்மேன் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு வெற்றுமே சுற்றியில் வச்சுட்டு லேசாக ஒரு தட்டு தான் தட்டினார். அவருக்கும் அந்த போல்டுக்கும் நிறையா கெமிஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் மாங்குன்னு கழட்ட முடியல. ஒரு ஆமரு, ஒரு வெற்றும்பு லேசாக ஒரு தட்டு தான் தட்டினார். போல்டு கலண்டுருச்சு. அப்புறம் ரிங்ஸை போட்டு அதை அப்படியே கழட்டிட்டோம். அப்புறம் அந்த நவீன், அப்புறம் அவர் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சரி, ஐடியாஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபிஷர்மேனு நெல்சன் அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த போல்டெல்லாம் கழட்டிட்டு அவங்க எந்த மாதிரி பண்ணலாம், எவ்வளோ ஆங்கர் வெயிட் வைக்கலாம், எந்த இடத்துல கேஜை லான்ச் பண்ணலாம், எந்த இடம் இந்த கேஜுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத எங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவரும் கொஞ்சம் எங்ககிட்ட எப்படி இது ஃப்ளோட் ஆகும், இது ஃப்ளோட் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமா, என்ன டெக்னாலஜி, எப்படி இது ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நார்வே அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டுக்காகவே இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். பிகாஸ் ராமேஸ்வரத்தில் முதல்ல போட்டை பில்டு பண்ணது நார்வேக்காரவங்க தான். இன்ன வரைக்கும் ஃபிஷர்மேன்ஸ் எபோவ் 70 இயர்ஸாக ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த பாட்டம் ட்ராலிங் நெட்டு, அதை கண்டுபிடிச்சதும் நார்வேக்காரவங்க தான். அவங்க 2ஆம் உலகப் போரில் கடலில் விழுந்த அந்த குண்டுகளை எடுக்கிறதுக்காக அந்த பாட்டம் ட்ராலிங் நெட்டை அவங்க தயாரிச்சுருந்துருக்குறாங்க. அந்த பாட்டம் ட்ராலிங் நெட்டில் குண்டுகளை எடுக்கிறதுக்காண்டி ட்ராலர் நெட்டை வச்சு போட்டில் வச்சு இழுத்துட்டு இருக்கும்போது அதில் கனவா, நண்டு, ஸ்குவிட்டு, இறால் எல்லாம் வரும்போது அந்த 2ஆம் உலகப் போர் குண்டுகள் அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் அந்த நெட்டையே ஃபிஷர்மேனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதாக சொன்னாங்க. அதுக்கு பேர் ஏதோ ஐஎன்பின்னு நினைக்கிறேன், இந்தியன் நார்வே ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ நார்வே டெக்னாலஜி தான் ஃபிஷரிஸில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சில பதிவுகளில் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்த மாதிரியே, நார்வேல உலகத்திலே மீன் வளர்க்குறதுல நம்பர் 1 கண்ட்ரியாக நார்வே இருக்குது.
நார்வேல இருக்கிற 10 பில்லியனர்ஸில் ஒரு பில்லியனராக ஃபிஷ் ஃபார்மர் வர்றாரு, மீன் வளர்க்குறவர் வர்றாரு. அது போக அவங்க தான் அந்த போட்டுக்குள்ளான என்ஜின், நார்வேக்காரவங்க தான் என்ஜின் கொண்டுட்டு வந்து கட்டுமரத்துலேருந்து அப்கிரேடட் வெர்ஷனாக அவங்க விசைப்படகுக்கு மாறும்போது நார்வேலேருந்து தான் என்ஜின்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. நார்வேலேருந்து தான் என்ஜின் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பழைய வரலாறுகளை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோடது வந்துக்கிட்டு நொடி சுத்தமாக வேலை செய்யும். ஸோ எந்த ஐயமும் வேண்டாம், கம்பல்சரி இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், ஸ்ட்ரக்சர் எப்படி வேபிள் ஆகுமா, வேபிள் ஆகும்போது நீங்கள் என்ன மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷர்மேன்ஸ் வந்து கொஞ்சம் சங்காய கூட இறக்கி வச்சுருந்தாங்க, பிடிச்சிட்டு வந்த மீனை. எப்படி இது ஃப்ளோட் ஆகும், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ளோட் ஆகும், பிகாஸ் இதெல்லாம் மெட்டலாக இருக்குது, இதெல்லாம் அரௌண்டு 10 டன் வெயிட் வரும் போல். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எப்படி ஃப்ளோட் ஆகும், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை எப்படி கடலில் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை எப்படி கண்டினியூவாக அதை தான் கேட்டுட்டு இருந்தார், எப்படி லிஃப்ட் பண்ணலாம். அப்புறம் அவர் ஃபைனலாக அவரோட ஸ்டாண்டு ஒன்று சொல்கிறாரு, இட்ஸ் எ சிம்பிள் மேட்டர்டா, இதை அசம்பிள் பண்ணுறது லான்ச் பண்ணுறதுலாம் சிம்பிளான விஷயந்தான், ஹோப்போட பண்ணு, உனக்கு எந்த டவுட் வேணும்னாலும் கால் பண்ணு, நான் நேரடியாக சைட்டுக்கே வர்றேன், என்னால் முடிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச ஃபிசிக்கல் ஒர்க் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு கங்க்ராட்ச் பண்ணிட்டு போனார். அப்படியே லஞ்ச் டைம் வந்துருச்சு. கௌதம் மெஸ் இருக்குல்ல, அப்துல் கலாம் மெமோரியல் ஹாலுக்கு ஆப்போசிட்டில், அங்கே மீன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். சாகர் சாமி மட்டும் மாலை போட்டிருந்தாப்புல, அவருக்கு வந்து வெஜ்ஜு சாப்பாடு. கௌதம் மெஸ்ஸில் சாப்பிடுங்க, சாப்பாடு பயங்கரமாக இருக்கும், அத்தன்டிக்காக இருக்கும், வீட்டு ஸ்டைலில் இருக்கும், நோ அஜினமோட்டோ, நோ மோர் தென் ஸ்பைசி, ஸோ வயிறுக்கு இதமாக இருக்கும். இவர் வந்து நவீன், இவர் தான் டீம் லீடர். இவர் என்ன பண்ணுறாருன்னா கேஸ்கேட்டுக்கு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. 2 மெட்டலும் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த இடத்துல கேஸ்கேட் இல்லைன்னா அந்த இடம் வந்து தேஞ்சு உராய்வு ஏற்படுத்தி ஹீட் ஏற்படும். ஸோ அது அன்பிரேக்கபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் அந்த மழை காலம்ல, அதனால் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே மழை தண்ணி இறங்கிருச்சு. அதை ரிமூவ் பண்ண விட்டு அதை அப்படியே ரஸ்ட் ஆஃப் ஃபார்ம் ஆயிருன்னு சொல்லிட்டு அதை வந்து சாகர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. உள்ளக்கே இறங்கி எலி முயல்லாம் பந்து போடும்ல, அதை மாதிரியே ஒரே பந்து போட்டு உள்ளக்க போய் அப்படியே எல்லா தண்ணியையும் ட்ரெயின் பண்ணிட்டாரு. டப்பால் அள்ளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டு கிளாத் இருக்குல்ல, அதை டிப் பண்ணி அதை அப்படியே சக் பண்ணி அதை அப்படியே வெளியே புழிஞ்சு அப்படியே போட்டோம். அதுக்கப்புறம் அங்கே கழுகு பறந்துக்கிட்டு இருந்துச்சு, கள்ளப்பருந்து, அதுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஃபிஷர்மேன் கொண்டு வந்த மீனில் கொஞ்சம் சிதறி கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்து சாகர் நான் அந்த அந்த கள்ளப்பருந்துக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் மட்டும்தான் அந்த கள்ளப்பருந்து வந்துக்கிட்டு ஃபீட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அது பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களை பார்த்த உடனே பயந்து ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் ஸ்ட்ரக்சர் அசம்பிளி, அந்த மூடி அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணியாச்சு, மூடியில் கேஸ்கெட் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஹரி இருக்கார்ல, அவர் வந்து டிசைனர், இந்த ப்ராஜெக்டோட டிசைனர் அவர் தான். அவர் சாகர் எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள மூடியை போட்டுருந்தோம். இவர் வந்து கேஸ்கெட்டில் எக்ஸஸாக இருக்கிற அந்த கேஸ்கெட் எல்லாம் கட் பண்ணுறாரு, அதாவது கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சு. இவர் வந்து திருப்ப அதில் போல்டு போட போகிறோம். ஸோ அந்த ரஸ்ட் ரிமூவல் ஸ்ப்ரே இருக்குல்ல, அந்த ரஸ்ட் ரிமூவல் ஸ்ப்ரேவை அடித்தோம்னா அந்த ரஸ்ட் எல்லாம் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் மேலும் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த போல்டு போடும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும் அப்படிங்கிறதுக்காக லூப்ரிகேட் கிடைக்கிறதுக்காக அந்த க்ரீஸ் அப்ளை பண்ணுறாப்புல. க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே மூடிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே வர்ற ஃபிஷர்மேன் எல்லாரும் என்னதுன்னு 1008 கேள்வி
ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும், இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கே வந்து ஃபுல் டெக்னாலஜி தெரியாது. நார்வே கம்பெனி தான் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் ஃபுல்லாக தெரியும். இது எப்படி ஃப்ளோட் ஆகும், எப்படி நெட்டு மாட்டுறது, எப்படி ஃபீட் பண்ணுறது, இதை எவ்வளோ டெப்த்தில் வந்துக்கிட்டு ஆங்கர் பண்ணணும், எவ்வளோ அனிமல் இதில் ஸ்டாக் பண்ண முடியும், ஃபீடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேலை முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்துக்கிட்டு மெட்டல் அசம்பிளி. ஸோ அதுக்கு சும்மா ஒரு டயக்ராம் வரைஞ்சி டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்ரெடி டீமுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் நாங்கள் ரஃப்பாக நாளைக்கு உண்டான வேலையை பிளான் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோ முடிய போகுது. நாளைக்கு மெட்டல் அசம்பிளி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணுற பிளான் இருக்குது. நன்றி, வணக்கம்.